எல்லாருமே நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? தளபதி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சாரம் டைம்ல அவர் கொடுத்த வாக்குறுதி மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை செஞ்சாரா இல்லையா நம்ம தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவரு இப்படி என் வாயால கூப்பிடுறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஒரு நண்பரா பார்த்திருக்கேன், நல்ல ஒரு மகனா பார்த்திருக்கேன், நல்ல ஒரு கணவரா பார்த்திருக்கேன், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனா பார்த்திருக்கேன், ஒரு பொறுப்புள்ள ரொம்ப பொறுப்புள்ள நண்பனா பார்த்திருக்கேன். இப்போ அவரை இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் முதலமைச்சரா நான் பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு நண்பனுக்கு என்னங்க பெருமை? என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, என்ன ஒரு நடிகன்னு சொல்லும் போது எனக்கு பெருசா நான் பெருமைப்பட மாட்டேன். நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. என்ன ஒரு இயக்குனர் டைரக்டர் அப்படின்னு சொல்றதுல நான் பெருமைப்பட மாட்டேன். எம்எல்ஏன்னு சொல்றதுல பெருமைப்பட மாட்டேன். அமைச்சர்னு சொல்றதுல பெருமைப்பட மாட்டேன். ஆனா தளபதியுடைய நண்பன் அதுக்கு மட்டும்தான் பெருமை. அது சொல்லும் போது எனக்கு பேச்சு வரல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தளபதியுடைய நண்பனை இந்த தூத்துக்குடியில ஜெயிக்க வச்சீங்க பாத்தீங்களா? ஜெயிக்க வச்சீங்களே. நான் அன்னைக்கு சொன்னேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஜூன் 22 தளபதியுடைய பிறந்த நாள், முதலமைச்சருடைய பிறந்த நாள். அன்னைக்கு நான் சொல்லும் போது நம்ம தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு இந்த தூத்துக்குடியினுடைய வெற்றியையும் தமிழ்நாட்டுல தாவேகா ஜெயிக்கிறதையும் வெற்றியா நம்ம பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இத சாத்தியமாக்குனது யாரு? நீங்க தாங்க. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். நன்றி, நன்றி, நன்றி. தளபதிக்கு இந்த ஊர் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? தன்னுடைய நண்பனை பிடிக்கிற அளவுக்கு இந்த ஊரு தூத்துக்குடியை பிடிக்கும், இந்த மண்ணை பிடிக்கும். இந்த மண்ணின் மைந்தன் தன்னுடைய நண்பன் அப்படின்றதுல அவர் அவ்வளவு பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. அவர் இந்த ஊருக்கு வந்துட்டு போகும்போது அன்னைக்கு நைட்டு என்கிட்ட சொல்றாரு, மக்கள் கலகிட்டாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நெகிழ்வா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த ஊரை நல்லா பார்த்துக்கணும் ஸ்ரீ அப்படின்றார் முதலமைச்சர். அதனாலதான் அவர் இட்ட ஆணைக்கு எந்த ஒரு களங்கமும் வராதபடி கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்கேன் தூத்துக்குடிய. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவ்வளவு வேணும், சரிங்களா? தளபதியுடைய இந்த பர்த்டே இதோ நாளானைக்கு வருது. அதுல இத்தனை பேரு, கிட்டத்தட்ட ஒரு 3650 பேரு இணையறாங்க அப்படின்னும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் கட்சி எப்படிங்க ஆரம்பிப்பாரு அப்படின்னாங்க. ஆரம்பிச்சாரு. சரிங்க, அவர் எப்படிங்க எலெக்ஷனை சந்திப்பாரு அப்படின்னாங்க. சந்திச்சாச்சு. எப்படிங்க அவர் ஜெயிப்பாரு? ஜெயிச்சாச்சு. சரிங்க, ஜெயிக்கிறாங்க, எப்படிங்க ஆட்சி அமைப்பாரு? அமைச்சாச்சு. சொல்றத படிப்படியா செய்யறதுதான் நம்ம தலைவர். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இது போகணும் அப்படின்றதுக்கு. அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது தளபதியின் நண்பனாய் பிறப்பது. இந்த உணர்ந்தனம். ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லணும் அப்படின்னு இங்க, ஏன்னா எல்லாம் இணைஞ்சவங்க எல்லாருமே இளைஞர்கள், தளபதியினுடைய தம்பிகள். நீங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப பொறுப்புள்ள இளைஞர்கள், ரொம்ப
இளைஞர்களா நடந்துக்கணும். அதுதான் நம்ம தளபதி பிறந்தநாளுக்கு நம்ம ஒரு ஓட்டா எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்துக்குவீங்களா? ஷுவரா? போதை இல்லாத பொறுப்புள்ள ஒரு இளைஞர் சமுதாயம், தூத்துக்குடி மக்கள், தூத்துக்குடி போதை இல்லாத ஒரு ஜோனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது நம்ம இளைஞர்கள் கையில தான் இருக்குது. நீங்க கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, முதியவர்கள் பாதுகாப்பு, இதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப பொறுப்பா இருக்கணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தளபதியின் பிறந்த நாளுக்கு நான் உங்களுக்கு அன்பு கட்டளையிடுறேன், அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன். இதை கண்டிப்பா நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் என் மக்கள் என் தளபதியை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு என்ன நீங்க நேசிக்கிறீங்க. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். தொடர்ந்து நல்லதே நடக்கும், தொடர்ந்து நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.